الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்பாளன் ஏகன் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே, அல்லாஹ்வுடைய வீட்டிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும், சோர்வான கவலையான சங்கடமான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இறையச்சத்தோடு இந்த உலகத்தில ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்தி கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளைய மறுமை நாளே அல்லாஹ் முத்தகீன்களுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல வணக்கங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான்.
இந்த வணக்கங்களின் மூலமாக நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும். நாளைய மறுமை நாளே நானும் நீங்களும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு பல கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல இபாதத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வகையிலே மிகவும் பெருமதியான ஒரு வணக்கம் தான், மிகவும் பெருமதியான ஒரு இபாதத் தான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளைய மறுமை நாளிலே நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது. மௌத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல், சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல். கண்ணியமானவர்களே, நோய் நம்பருங்கும் போது எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல், அதே போன்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமல். அந்த அமலைத்தான் உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் சதகா, தான தர்மம் என்று சொல்லக்கூடிய பெருமதியான அமல், மற்றவர்களை வாழ வைக்கின்ற அமல். நானும் நீங்களும் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் பொருளை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி மக்கள் வாழ வேண்டும், எங்களுடைய ஊரு வாழ வேண்டும். இதையும் தாண்டி இந்த நாடு நல்ல செழிப்பாக வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்வினூடாக. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அமல், பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அமல், மற்றவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமல், ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமல், எல்லோரையும் கண்ணியமானவர்களே நல்லவர்களாக சந்தோஷமானவர்களாக வைக்கக்கூடிய ஒரு அமல் தான் சதகாவுடைய அமலாக இருக்கு. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், قد مات قوم وما ماتت فضائلهم وعاش قوم وهم في الناس اموات. சில மனிதர்கள் மௌத், சில கூட்டம் மௌத், ஆனா அவர்கள் செய்த நல்ல அமல்கள் மௌத்தாக இல்ல. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்து சொன்னார்கள், சில மனிதர்கள் வாழுகிறார்கள், வாழும் போதே மௌத்து என்றார்கள். அந்தவர்களே, முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்லவர்கள் மௌத்து, ஆனா அவர்கள் செய்த நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல. இந்த மஸ்ஜித ரஸ்மலான ஜும்மா பள்ளி கண்ணியமானவர்களே, முன்னால் போனவர்கள் இந்த சமூகத்திற்காக விட்டு சென்ற சொத்து, கட்டிவிட்டு போன ஒரு சொத்து. அன்பானவர்களே, இன்னைக்கு அவர்கள் தான் கபரிலே வாழுகிறார்கள். அவர்கள் கபரிகளிலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய நல்லவர்கள் மௌத்தாக இல்லை. ஒவ்வொரு நாள் இங்கு சொல்லக்கூடிய தொழுகையாளிகளுடைய சவாபுகள் கூலிகள் அங்கேயே போய்கொண்டிருக்கிறார். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சில மனிதர்கள் வாழுகிறார்கள், வாழும் போதே அவர்கள் மௌத். சிலர்கள் மௌத்து, ஆனா அவர்கள் உள்ளத்திலே இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். சில தனவந்தர்களை பார்க்கிறோம், சில பட்டுதாரிகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்ல முறையில் இருக்கிறார்கள், சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்தாலும் மௌத்த போலதான் என்ற கருத்தை இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் எங்களுக்கு பிறரால் வைக்கப்பட்டது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து பெருமதி பிறரால கொடுக்கப்பட்டது. நாங்க படித்திருக்கிற படிப்பு அல்லது வேறொரு வகையான டிகிரியாக இருக்கலாம், இதெல்லாம் பிறரால கொடுக்கப்பட்டது. அதனையும் தாண்டி பட்டம், பதவிகள், பொறுப்புகள், வயது கூட கூட கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள், அந்தஸ்துக்கள், இதெல்லாம் பிறரால கொடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பிறரால கொடுக்கப்பட்டவைகள். அதே போல நாங்கள் மௌத்தானால் கண்ணியமானவர்கள் 4 கடமைகளை பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களுக்கு கண்ணியமானவர்களே, எங்களை குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய ஜனாதாவ என்னுடைய பிள்ளைதான் குளிப்பாட்ட வேணும், என்னுடைய பேர பிள்ளைதான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களை சரித்தி உடைஞ்சி மௌத்தா போயிடுவார். வாப்பா உம்மா இருக்க பிள்ளைகள் மௌத்து, அப்பா அத்தா பாட்டன் பாட்டி இருக்க பேரன் மௌத்து.
தர்த்தீபாக வந்து தர்த்தீப் உடைந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். அதனால் எங்களுக்கு இந்த ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திலே பிறப்பு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட வீரம் பிறரால வைக்கப்பட்டது. அந்த பெயரை நாங்கள் பயன்படுத்துவதை விட எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை இன்னொரு சமூகம் தான் அதை பயன்படுத்துகிறார்கள். சிலருடைய பெயரே தெரியாது, எப்போது மௌத்தாகிறாரோ அன்றைக்குத்தான் அவருடைய பேரு ஊருக்குள்ள பிரபலியமாகும். சில எங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்பில் சில பெயர்களை வைத்திருப்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் அனுபவிக்கக்கூடிய சொத்து செல்வமாக இருக்கலாம், இதனால் பிறரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளை நானும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சதகாவுடைய அமல்ல நாங்கள் எல்லோரும் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அதுல மிக குறிப்பாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பகுதிகளை பார்க்கிற ஒவ்வொரு ஜும்மா பள்ளி வாயில்களும் சதகாவுடைய ஒரு ஃபண்ட், சதகாவுடைய ஒரு பகுதி நீதி இருப்பதை பார்க்கிறோம். அது எதற்காக? அன்பானவர்களே, ஒவ்வொரு மஹல்லாவிலும் பல சேவைகள் இருக்கின்றன. படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஓதக்கூடிய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் அந்த மாதானம் செலுத்தக்கூடிய பணத்தை செலுத்திக் கொள்ள முடியாமல், படிப்புக்கு தேவையான அந்த அப்பியாச கொப்பிகள், பேனைகள், அதற்கு தேவைப்பட்ட உபகரணங்களை வாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பண்டினூடாக உதவி பண்ணலாம். எத்தனையோ நோயாளிகள் அந்த நோய்களுக்குரிய ஷிஃபாவை அல்லாஹ்விடத்திலே வேண்டுகின்ற அதே வேளை சபபுக்காக செய்யக்கூடிய வைத்தியங்களுக்கு அதற்குரிய செலவீனங்கள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கட்டங்களில் இந்த பண்டினூடாக அவர்களுக்கு உதவி பண்ணலாம். எத்தனையோ பேர் லைட் பில்லை, அந்த கரண்ட் பில்லை கட்டிக்கொள்ள முடியாமல், தண்ணீர் பில்லை கட்டிக்கொள்ள முடியாமல், வீட்டுடைய வாடகை கட்டிக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகின்ற அந்த நிலையிலே இந்த பண்டினூடாக, இந்த நிதியத்தினூடாக உதவி பண்ணலாம். இப்படியான பல சேவைகள் ஒவ்வொரு மஹல்லாக்கள் இருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றேன். இமாம், மிகப்பெரிய ஒரு அறிஞர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆட்சி காலம் 2.5 வருடங்கள், சுமார் 30 மாதங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியதொரு மஜ்மா, இப்படியான மஜ்மா அல்ல, பெரியது மஜ்மால கேட்பார்கள், ஐனல் யத்தாமா, எங்க அநாதைகள், கஷ்டம் உண்டுக்க வழி இல்லாத, தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ள வழி இல்லாத அநாதைகள் இருக்கிறார்களா? ஐனல் காரிமூன், கடனாளிகள் இருக்கிறார்களா? கடனை அடைத்துக் கொள்ள முடியாமல் திருமண வயதை அடைந்தும் மகள் செலுத்தி திருமணம் முடித்துக் கொள்ள முடியாத வாலிபர்கள் இருக்கிறார்களா? அந்த பெரும் சபையிலே கேட்பார்கள், ஒருவரும் கை வைத்த மாட்டார்கள். அன்பானவர்களே, 2.5 வருட ஆட்சி, 30 மாதங்கள் ஆட்சி, யாரையும் கஷ்டகாராக விட்டு செல்லவில்லை, நல்லதொரு நிலையிலே விட்டு சென்றார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இப்படி ஆணித்தரமாக எங்களால பேசலுமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனவந்தரும் ஆழமாக உள்ளத்துல பதிய வையுங்க. அல்லாஹ் எங்களை மல்டி மில்லியன் ஆக்கியிருக்கிறான். எங்களுக்கு ஒன்றுக்கு இல்ல 10 வாகனம் இருக்குது, ஒரு வீடு இல்ல 3 வீடு இருக்குது. கண்ணியமானவர்களே, இது ஏழை எளிய மக்களுடைய வீட்டையும் சேர்த்துத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஏழை எளிய மக்களும் குடியிருப்பதற்காகத்தான் இந்த வாகனங்களை, இந்த வீடுகளை அவர்களுடைய தேவைகளுக்கு, பயணங்களுக்காகத்தான் தந்திருக்கிறான். அவ்வாறவர்களே, ஏழைகளுடைய செல்வத்தையும் சேர்த்துத்தான் எங்களுடைய கையில தான் தந்திருக்கிறான். அந்த ஏழைகளை பார்ப்பது எங்களுடைய கடமை. இன்னைக்கு சில பார்க்கிறோம், சாதாரண வசதிக்காக இருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் மேல போயிட்டா, கொஞ்சம் வசதிக்காராக மாறிட்டா, முகத்துல இருந்த திருப்ப காண இல்ல, கொஞ்ச நாள் போக்கல்ல சலாத்த காண இல்ல. கண்ணியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் போக்கல்ல அவரையே தெரியாத போல நடிக்கிற எத்தனையோ மனிதர் அந்த உலகத்துல பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல ஆழமாக பதியவீங்க. பணம் இருக்குதே, பணம் ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்து. பணம் இன்றைக்கு என்னிடத்து இருந்தா நான் பணக்காரன், பணம் என்னட்ட இல்லையா மக்கள் எல்லாரும் என்ன ஏழு என்று சொல்லுவார்கள். பணத்தை நான் இன்னத்திற்கு கொடுக்கிறேனா நான் கொடையாளி, மக்கள் எல்லாம் என்ன கொடையாளின்னு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, பணத்தை நான் இன்னத்துக்கு வாங்குறேனா நான் கடனாளி, என்ன கடனாளின்னு சொல்லுவார்கள். பணம் இருக்குது நான் செலவழிக்க இல்லையா நான் கஞ்சன் என்பார்கள். பணம் இல்ல, பணத்தில் அதிகமாக ஆசை இருக்கிறதா பேராசை என்பார்கள். இது பணம் படுத்துகின்ற பாடு. ஏதோ கோணத்திலே நாங்களும் இருப்போம்.
2 கால்களோடு வரக்கூடிய பணம் பல கால்களோடு செல்லும். ஏழை எளிய மக்கள் பணக்காரர்களோடு நட்பு கொண்டா காலப்போக்கில் அந்த ஏழைகள் கண்ணியமானவர்களே அதை விட மிக வறுமையான நிலைக்கு மாறிவிடுவார்கள். ஏன்? செல்வந்தர்களுடையான அந்த தொடர்பு. கண்ணியமானவர்களே, அவருக்கு செலவழிக்கணும், அவர் பார்க்க போகணும். சிலர் இன்றைக்கு இந்த உலகத்துல ஏழையான வாழ விருப்பம் இல்லை. கண்ணியமானவர்களே, ஏழைகள் பணக்காரமான நட்பு இருக்குதே, சில வேளை அந்த ஏழைகளை கூட வறுமையில் ஆக்கிடும். ஏனென்றால் இன்றைக்கு சமூகத்தில் வாழக்கூடிய சில ஏழைகளை பார்க்கிறோம். பொதுவான வாகனங்கள்ல பயணம் செய்ய விருப்பம் இல்லை, தான் ஒரு ஏழை அடையாளப்படுத்திக் கொள்ள விருப்பம் இல்லை. திருமண பைப்பம் ஒன்று வந்தா, பங்கன் ஒன்று வந்தா, கடன் பட்டாவது தனவந்தர கல்யாணத்தை விட நல்லா இவர் கொடுக்க முயற்சிப்பது. வாகனம் ஒன்று இல்ல, லோனுக்கு வாகனம் ஓடுவாரு. பைக் இல்ல, கண்ணியமானவர்களே, லோனுக்கு பைக் எடுத்து அங்க அவர் பயணம் செல்லுவாரு. இருக்க வீடு இல்ல, லோனுக்கு வீடு எடுப்பாரு. கண்ணியமானவர்களே, மௌத்தா போனதுக்கு பின்னால்தான் தெரியும் இவர் ஏழை. ஆனா இந்த உலகத்துல நடிச்சு வந்திருக்கிறார். நவுதுபில் அல்லாஹ் பாருங்க. கண்ணியமான ஏழையாக வாழ்வது கண்ணியமானவர்களை விருப்பமான வாழ்க்கை. அல்லாஹ் வசதி வாய்ப்பு தந்தா மாஷா அல்லாஹ் சந்தோஷமா அனுப்புவீங்க, வீண்விரயம் இல்லாம அனுப்புவீங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே நம்ம வாழுகின்ற போது அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் தந்திருக்கிற தான தர்மத்தை அதிகமாக செலவழித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தனைக்கு விருந்தாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தொடரக்கூடிய வகையில் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், யாருடைய பொருளாதாரம் இந்த உலகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தப்படவில்லையோ, மேலதிகமான பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரங்களில் தக்காத்து கொடுக்கப்படவில்லையோ, யாருடைய பொருளாதார ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படவில்லையோ, கஷ்டகார இருக்கின்ற போது அந்த கஷ்டகாரர்களை கண்டும் காணாத போல் நடந்து கொண்டார்களோ, அவர்களுக்காக அந்த ஹதீஸை சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், யகூனு கன்சு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. புகாரியிலே 1403வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளையிலே சிலருடைய பொருளாதாரம் விஷமுள்ள பாம்பாக மாற்றப்படும். வேர்வை சிந்தி இரவு பகல் வழங்காமல், இரவுகளை எல்லாம் பகலை போல, மழைகள் வழங்காமல், வெயில் வழங்காமல் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், கண்ணுக்குரிய உரிமை இல்ல, மனைவிக்குரிய உரிமை இல்ல, பிள்ளைகளுக்குரிய உரிமை இல்ல, ஊருக்குரிய உரிமை இல்ல, தங்களை ஈங்கெடுத்த தாய் தகப்பனுக்குரிய உரிமை இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு பொருளாதாரத்துக்கு பின்னால ஓடினோம். நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த பொருளாதார சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ பிள்ளை ஊட்டிக்கோ நல்ல முறையில் பயன்படுத்தப்படவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் சொன்னார்கள், இந்த பொருளாதாரம் விஷமுள்ள பாம்பாக நாளை வறுமையினாலே ஆக்கப்பட்டு அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை மூடிக்கொள்ளும். இவர் மனிதனா பாம்பா என்று தேடிக்கொள்ள முடியாமல் அவனை சூழ்ந்து கொண்ட அந்த பாம்பு அவனோடு பேசும், அன கன்சுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், அனமாலுக்க, நான் தான் உன்னுடைய செல்வம் என்று அவனுக்கு தண்டனையே கொடுத்துக் கொண்டிருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு உழைத்த பொருளாதாரம், நாங்க கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நாளைய மறுமையிலே எங்களுக்கு எதிராக ஆக்கப்படும் என்றால் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பொருளாதாரத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருவோம். அல்லாஹ்வை மறந்த பொருளாதாரங்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தாத பொருளாதாரங்கள், சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்காத பொருளாதாரங்கள் நாளைய கியாமத்துடைய நாளையிலே விஷமுள்ள பாம்பாக அது மாற்றப்படும். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் அந்த உலகத்துல தான தர்மம் கொடுக்கிறாங்களோ நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பாபு சதகா என்ற ஒரு வாயில வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் வெல்கம் பண்ணுவான். சதகாவுடைய வாயிலால சுவர்க்கம் நுழையுங்க என்ற ஒரு அழைப்பு வரும். அன்பானவர்களே, அதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்வோம். சதகாவுடைய அமல் இருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க கொடுத்தா நிச்சயமாக அது கிடைக்கும். இதுதான் இஸ்லாம். கொடுத்தால் கிடைக்கும். ஆனால் கொடுத்ததை அல்லாஹ் திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுத்ததை விட பல மடங்கு திருப்பி கொடுப்பவன் அல்லாஹ்.
நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் 10 ரூபாய் தருகிறார். நாங்க 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் 100 ரூபாய் எங்களுக்கு தருகிறார். நாங்க 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறான். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறான். நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1,00,000 தருகிறான். இப்படியே அல்லாஹ் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் மாத்திரமல்ல, கொடுத்ததை பல மடங்காக ஆக்கி கொடுப்பவன் நான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் கொடையாளன், அல்லாஹ் கொடையாளன். இந்த உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் கண்ணியமானவர்களை கிள்ளி கொடுக்கவில்லை, அல்லாஹ் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். நாங்க தான் கிள்ளி கொடுக்கிறோம், நாங்க தான் முடிச்சு போட்டு வைக்கிறோம் கொடுக்காமல், நாங்க தான் கட்டு போட்டு வைக்கிறோம், நாங்க தான் சத்தம் கேட்கக்கூடிய சின்ன பணங்களை கொடுக்கிறோம். ஆனா அல்லாஹ் இங்க எல்லாருக்கும் தாராளமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்தவைகளை யாரும் கஞ்சத்தனம் காட்ட வேண்டாம். அது எங்களுடைய பொருளாதாரம் அல்ல, ஏழை எளிய மக்களுடைய சொத்தும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களை கவனிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கு. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சதக்காவுடைய அமல் மூலமாக மற்றவர்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த அமல் கண்ணியமானவர்களே, அதாவது மிகவும் பெருமதியான அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அமல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் செய்யலையோ அவர்களுக்கு பயங்கரமான கவலை வரும். சில அமல்கள் விடுபட்டா கவலை வராது. ஆனா சதக்காவுடைய அமல் விடுபட்டா எங்கட வாழ்க்கையில சக்கராத்துல இருந்து மக்ஷர்ல இருந்து மறுமைக்கு போனாலும் கவலை. கண்ணியமானவர்களே, எல்லா கட்டங்களையும் கவலை வரும். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலையும் தர்மம் கொடுக்காத கவலை வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான், மௌத்து வருவதற்கு முன்னால நீங்க தான தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் தந்தவைகளை மற்றவங்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்க என்ன செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய சந்தர்ப்பம் வந்து விட்டால் அந்த மனிதன் அவகாசம் கேட்பான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக, ஆயுள் பிச்சை கேட்பான். கண்ணியமானவர்களே, அந்த அடியான் கேட்பது பல நாட்கள் உயிர் வாழ்வதற்கல்ல, பல மாதங்கள் உயிர் வாழ்வதற்கல்ல, பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கல்ல, கொஞ்ச நேரம் ஒரு நாளிலே உள்ள கொஞ்ச நேரம் என்னை திருப்பி அனுப்புவாயாக. எதற்கு தெரியுமா? நான் உடனே தர்மம் செய்வேன். அந்த உடனே தர்மம் செய்வேன். நல்லடியார்களோடு நானும் சேர்ந்து உன்னை சந்திப்பேன், உன்னை அடைவேன் என்று அடியான் புலம்புவான். யாரையும் அல்லாஹ் அப்படி திருப்பி அனுப்புவது கிடையாது. யாரையும் அல்லாஹ் திருப்பி அனுப்புவது கிடையாது. இப்படியே அவனுடைய உயிர் பறிக்கப்படும். இதற்கு பின்னால கண்ணியமானவர்களே, மறுமையில கவலைப்படுவான். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, என்னுடைய செல்வம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்ன நாசமாக்கி போட்டே என்று இந்த மனிதன் மறுமையில புலம்புவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியில தான தர்மம் கொடுக்காத மனிதர்களை அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்திலே போடுவான். ஏழை எளிய மக்களை வாழ வைக்காதவர்கள் சிலர் சக்கர் என்ற நரகத்திலே அல்லாஹ் பல உரையாடல்களை குர்ஆனிலே சொல்லுகிறான். நல்லவர்களும் கெட்டவர்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், அல்லாஹ்வும் நபிமார்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், அல்லாஹ்வும் மனிதர்களும் பேசிக் கொள்ளக்கூடிய உரையாடல், இப்படி பல உரையாடல்கள் எல்லாம் குர்ஆனிலே சொல்லுவதை போல நல்லவர்களும் கெட்டவர்களும் சுவர்க்கம் சென்ற சீதேவிகள் நாளைய மறுமை நாளிலே சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு கண்ணியமானவர்களே சக்கரண நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற பாவிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். அந்த சீரடிகள் ஒரு கேள்விதான் கேட்பார்கள், பாவிகள் 4 பதில்களை சொல்லுவார்கள். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே இருந்து அந்த சக்கர நரகத்திலே நுழைவிக்கப்பட்டவர்களை கேட்பார்கள், சக்கர என்ற நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். ஏன் சக்கர நரகத்திலே நீங்க இருக்கிறீர்கள் பாவிகளே என்று கேட்பார்கள்.
கண்ணியமானவர்களே, அந்த சீதேவிகள் கேட்ட பதிலுக்கு கேள்விக்கு பதிலாக அந்த சக்கர நரகத்தில் இருக்கக்கூடியவர் 4 பதில்களை சொல்லுவார்கள். முதலாவது சொல்வார்கள், நாங்க தொலை இல்ல, இதனால சக்கர்ல கருகி கொண்டிருக்கிறோம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை இல்லண்டா ஏனைய அமல்கள் செய்வது கஷ்டம். அதனால தொழுகை இல்லாம தோற்க போகலான ஹதீஸ் இருக்குது. நாளைய மறுமையில முதல் கேள்வி தொழுகண்டு வந்திருக்குது. தொழுகை சீராக இருந்தால் தான் ஏனைய அமல்கள் சீராக இருக்கும். ஏனைய அமல்கள் வருவதற்கும் தொழுகை அவசியமாக இருக்கு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருடைய தொழுகை பாவங்களை விட்டு தடுக்கவில்லையோ அது தொழுகை இல்லை என்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை விட்டு தடுக்கவில்லையா எங்களுடைய தொழுகை சீரில்லை என்பது அர்த்தம். முதலாவது சொல்வார்கள், நாங்க தொழுகையாளிகா இல்ல. இரண்டாவது சொல்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்ல, தான தர்மம் கொடுக்க இல்ல, இதனால சக்கல் இருக்கிறோம். மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து எங்க நேரத்தை நாங்க வீணாக்கி கொண்டிருந்தோம். எங்க நேரம் பள்ளியில கழிய இல்ல, எங்க நேரம் தஸ்பீஹ்ல கழிய இல்ல, எங்க நேரம் மார்க்கத்தோடு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற நிலைமையில கழிய இல்ல. இப்படி புலம்புவார்கள். நாலாவது சொல்லுவார்கள், மறுமை நாளை இப்படியே பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். மறுமையா, கேள்வி கணக்கா, சுராத்தா, இதெல்லாம் எங்க இப்படி பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று 4 பதில்களை சொல்லுவார். அன்பானவர்கள், எதை சொல்கிறேன் என்றா, நாளைய கியாமத்துடைய நாளையில நரகம் போனதுக்கு பின்னாலும் கவலை, தர்மம் கொடுக்கல. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்போம். சக்கராத்திலிருந்து ஆரம்பிச்சு, மனுஷருடைய மைதானத்திலிருந்து ஆரம்பிச்சு, கண்ணியமானவர்களின் நரகம் போனாலும் கவலை, சுவர்க்க போனாலும் கவலை. இன்னும் கூட கொடுத்திருக்க கூடாதா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தர்மத்துடைய அமல ஹயாத்தாக்குவோம். நிறைய தேவைகள் இந்த மஹல்லாவுல மட்டுமில்லை, எல்லா பகுதிகளில் இருக்கின்றன. இந்த தேவைகளை கேட்டறி நீங்களால உதவி பண்ணுவோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்துடைய ஏராளமான சிறப்புகளை சொன்னார்கள். இந்த உலகத்திலே தர்மம் கொடுக்கிறோம் எதற்காக? துஆவுக்காக. கண்ணியமானவர்களே, எங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா? தர்மம் கொடுங்கள். எங்களுடைய மறுமையுடைய எல்லா விடயங்களும் ஹைராக வேண்டுமா? தர்மம் கொடுங்கள். ஏழை எளிய மக்களுடைய உள்ளங்களிலும் நீங்கள் வாழ வேண்டுமா? தர்மம் கொடுங்கள். உங்களுக்கு பலாய் முசீபத், கெட்ட நோய்கள் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுகிறோமா? தர்மம் கொடுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியார்களால் கைவிடப்பட்ட, சில வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கும் ஷிஃபாவை அல்லாஹ் சதக்காவில் வைத்திருக்கிறார். சில வைத்தியர் கைவிட்டு விடுவார்கள். உங்களுக்கு வைத்தியம் பண்ண இயலா, உங்களுடைய உடம்புல இன்ஜெக்ஷன் அடிச்சு உங்களை இன்னும் கொஞ்ச நாளைக்கு வைக்க இயலா என்று சில வைத்தியர்கள் அவரை கைவிட்டு விடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கள் எல்லாரும் நினைப்பார் மரணப்படுக்க இருக்கிறார். ஆனால் அவருடைய முயற்சிகளை கைவிடவில்லை. அல்லாஹ்விடத்திலே கையெழுதுகிற, யா அல்லாஹ், நீதான் ஷிஃபாவை கொடுப்பவன், உயிரை கொடுப்பவன் நீயே, உயிரை எடுப்பவன் நீயே, நீ நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்று இவர் தான தர்மங்களை கொடுத்து எல்லா குர்பானிகளையும் கொடுத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். இப்படி சக்கராத்துடைய கட்டங்களில் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதனால இந்த சதக்காவால, இந்த தர்மத்தால பெருமதியான அமல் என்பதை நானும் நீங்கள் வழங்கிக் கொள்ளும். எத்தனையோ பேர் சேனல் பண்ணி பார்த்தா உடம்புழுக்க பெரிய வருத்தம், பெரிய வருத்தம். கண்ணியமா, நீங்க மிச்ச காலம் வாழ மாட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இவர் வீட்டுக்கு வருகிறார், நோவு பிடிக்கிறார், எல்லா தர்மங்களும் செய்கிறார், அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். இன்னும் 1 மாதம் 2 மாசத்துக்கு பின்னால திரும்ப டெஸ்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா எந்த நோயுமே காணும், எந்த மருந்து குடிக்க இல்ல, எந்த இன்ஜெக்ஷன் போல இல்ல. அல்லாஹ்விடத்துல கேட்ட துஆ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அங்கே ஆமீனாக்கி வைத்தான். எனவே அந்த துஆ தான் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். முன்னோர்கள் நிறைய விடயங்களை சாதித்தது சதகாவால, துஆவால. இன்னைக்கு நாங்க அரசியல்வாதிகளை பின்னால ஓடுறோம், தனவந்தர்களை பின்னால ஓடுறோம். இவராலதான் அது நடக்கும், அவரால்தான் இது நடக்கும். கண்ணியமானவர், யாராலையும் எதுவும் நடப்பதில்லை, அல்லாஹ்வாலதான் எல்லாம் நடக்கிறது. அதான் ஈமான். நிச்சயமாக அந்த ஈமான் எங்களை உள்ளத்துல வரணும். அல்லாஹ்வால எல்லாம் நடக்கிறது.
அதற்காக நாங்கள் சதக்கா கொடுப்போம், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான். கண்ணியமானவர்களே, தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. முதலாவது தேவைய இந்த பள்ளியிடத்துல முறையிட முன்னால, நிர்வாகத்துல சொல்ல முன்னால, தனவந்தத்தை சொல்ல முன்னால, எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ரப்பு, எல்லாரையும் செல்வந்தராக ஆக்கியிருக்கின்ற, ஏதோ நல்ல நிலைமையில் ஆக்கியிருக்கின்ற ரப்பு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற முதலாவது. அதற்கும் வழியிலே அதற்கு அடுத்ததாக அடுத்தடுத்த சபைகளை நாடுங்க. கண்ணியமானவர்களே, முதலாவது பிரச்சனை ஒன்று வந்ததும் அடியார்களிடத்தை கையேந்தாதீர்கள். அந்த வறுமை போகாது, அந்த வறுமை போகாது. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அதற்கு அடுத்ததாக அடியார்களிடத்திலே சபபுக்காக சில காரணங்களை முன்வைங்கள். மாணவர்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களை நல்ல ஒரு செழிப்பான நிலையை ஆக்குவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு பெருமதியான அமலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அந்த அமலோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் சக்கராத்துல கவலை, மறுமையிலே கவலைப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய மஸ்ஜிதுல, இந்த மஸ்ஜிதுல அப்படி சதக்காவுடைய ஒரு பண்டு பொது நிதியம் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த மசூரா செய்திருக்கிறார்கள். அதற்காக அதாவது 2024 ஆண்டுக்குரிய ஒரு கலண்டர் வச்சிருக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்து அதனை பங்குதாராக நீங்களும் ஆகிக்கொள்ளுங்கள். நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய அமல் இந்த உலகத்திலே வாழும். நாங்க ஆரம்பித்து விட்டு போன இந்த சதக்காவுடைய பண்டு வாழும். அதனால் எங்களோட கபருக்கு ஒவ்வொரு நாளும் பிரகாசம், ஒவ்வொரு நாளும் நலவுகள் வந்து கொண்டிருக்கும். எனக்கு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமலை பெருமதியாக உள்ளத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் உதாசீனம் செய்து கொள்ளாதீர்கள். எங்களுடைய பொருளாதாரத்துக்காக பெரிய பாதுகாப்பது தெரியுமா? மிகப்பெரிய பொருளாதாரம் இருந்தால், ஜக்காத்து வாஜிபாக கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால், அந்த பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழி ஜக்காத். ஜக்காத்து கொடுக்க இல்லையா அந்த பொருளாதாரத்துல அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை ஒரு பரம்பரையோடு அழித்து விடுவான். தாய் சாப்பாட்டு இருந்த சொத்து பிள்ளைகட்ட இல்ல, பிள்ளைகட்ட இருந்த சொத்து பேரன் பேட்டிக்கு இல்லை மனதுகளே. எனவே எங்களோட பொருளாதாரம் பெரிய அளவுல இல்லையா, சாதாரணமாக இருக்குதா, சதக்காவை கொண்டு பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். ஏழை எளிய மக்களுக்கும் அந்த சதக்கா மூலமாக ஏதோ ஒரு வகையிலே உதவிகள் செய்து அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். சதக்காவுடைய அமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நீங்க எங்கெல்லாம் சதக்கா கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருடைய துவா உங்களுக்கு இருக்குது. அதனால உங்களுக்கு அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் கொடுப்பதனாலதான். அப்படி இல்லாம ஜகாத் பொருளாதாரத்துல யாரெல்லாம் கொடுக்காம ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரம் அதுக்குள்ள இருக்குதோ அந்த பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டு போயிடும். சதக்கா என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு. ஜகாத் கடமையானது கட்டாயம் நிறைவேற்றி ஆகும். அது கொடுக்கையிலா குற்றம். ஆனா சதக்காவை பொறுத்த வகையில் அது கொடுத்தா நன்மை, அது நலவு, நிறைய நலவுகளை தரும். அதே போல ஜக்காத்தை பொறுத்த வகையில வருடம் பூர்த்தியாக வேண்டும், அல்லது கண்ணியமானவர்கள் பயிர் நிலங்களாக இருந்தா அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆனா சதக்காவை பொறுத்த வகையில வருடம் முழுக்க இருக்க தேவையில்லை. இப்ப கொடுக்கிறோம் ஒரு சதக்கா, அடுத்த நிமிஷமே அடுத்த சதக்காவை கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, ஜக்காத்தை பொறுத்த வகையில சில பொருளாதாரங்கள்ல தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. சதக்காவை பொறுத்தவரை அப்படி இல்லை, எதனாலேயும் கொடுக்கலாம். பழசையும் கொடுக்கலாம், புதுசையும் கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், வேறு வகையிலும் கொடுக்கலாம். அன்பானவர்களே, அதே போல ஜக்காத்தை பொறுத்த வகையிலே குறிப்பிட்ட 8 கூட்டத்தை தான் கொடுக்க முடியும், 8 கூட்டத்தார்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா சதக்காவை பொறுத்த யாருக்கும் கொடுக்கலாம், செல்வந்தர்களுக்கும் சதக்கா கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு செல்வந்தருடைய வீட்டுக்கு போறோம், ஒரு சந்திக்க, அவருக்கும் ஹதியாக்கள் சந்தோஷங்கள் கொடுக்கலாம். அவர் செல்வந்தர் என்பதற்காக அவருக்கு கொடுக்காம இருக்க முடியாது. சதக்காவுடைய அமல் எங்களுக்குள்ள அன்பை வளர்க்கக்கூடிய ஒரு அமல், எங்களுக்குள்ள பரஸ்பரத்தை ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல். அதனால தான் இந்த அமல் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துக்கு மட்டுமில்ல, மாற்று மத சமூகத்துக்கும் நாங்கள் இந்த அமலை கொண்டு அவங்கள உள்ளங்கள்ல வாழ்வோம். கொடுப்பதென்றா அது நாங்க தான், இந்த சமூகம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்களா, முன்னால நிறைய சொத்துக்களை அன்பளிப்பு செய்திருக்கிறாங்களா, நிச்சயமாக அது இந்த சமூகம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க மாற்று மத சகோதரிய உள்ளங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உள்ளங்கள்ல வாழக்கூடிய ஒரு அமல். எனவே கண்ணியமானவர், எங்களால முடியுமான தான தர்மங்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த தர்மத்தின் மூலமாக நிறைய நலவுகளை செய்து தருவான். கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, எந்த அளவு கவலைண்டா இன்னைக்கு சில மனிதர்கள் எங்கட போனுக்கு கொடுக்கக்கூடிய, போனுக்கு போடக்கூடிய இந்த ரீசார்ஜ் கார்டு அளவு கூட வாழ்க்கையில தர்மம் கொடுக்கிறது. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் போனுக்கு ரீசார்ஜ் பண்றோம்.
கொடுக்கக்கூடிய தர்மத்தை பார்த்தா 50 ரூபா 100 ரூபா. கண்ணியமானவர்களே, எங்களை அறியாம இன்னொரு வகையில செலவழியுது. 10 வருடங்களுக்கு முன்னால போங்க, போனுக்கு இந்த மாதிரி கணக்கு கொண்டு போக இல்ல, 2-3 சைட்ல பணத்துடைய செலவு போக இல்ல, ஏதோ வகையில கோளுக்கு மட்டும் ஒரு கணக்கு போச்சு. ஆனா இன்னைக்கு பல வகையில போகுது, யூடியூப் போகுது, பேஸ்புக் போகுது, டேட்டா பல வகையில பணத்தை அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே அங்கே எடுத்துக்கொண்டு போகிறான். ஆனா நாங்க அப்படி செலவழிக்கிற சந்தர்ப்பத்தில நலவுகளையும் அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டும். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த பொருளாதாரங்களை கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆக்கிக் கொள்வோம். பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனை யாரும் வாங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் எங்களை செல்வந்தர் ஆக்கி இருக்கிறானா, அல்லாஹ் எங்களை கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றி போறானா, கண்ணியமா நாங்க தாழ்ந்து போவோம், கீழே உள்ளவரை பார்ப்போம். அல்லாஹ் தர கொடுத்து எங்களை நாங்க தாழ்த்திக் கொள்வோம். நிச்சயமாக பொருளாதாரம் தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்கும். மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசப்பட்ட விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த மஹல்லாவில் செய்யக்கூடிய அந்த சதகாவுடைய பண்டுக்காக, அந்த பொது நியதிக்காக ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருவரும் கண்ணியமா, எங்களால் 1 லட்சம் கொடுக்க முடியாது, 50,000 கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? கண்ணியமானவர்களே, கொடுத்து அந்த நன்மையில சேர்ந்து கொள்ளும். 100 பேருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி, ஏதோ ஒரு வகையில் எங்களால பங்களிப்பு கிடைக்கிறதா, அந்த 1000 ரூபாய் 100 பேருக்கு தான் போய் சேருகிறது. கண்ணியமானவர்களே, 100 பேருடைய நலவிலும் நாங்க பங்குதாராகிறோம். எனவே இந்த சதகாவுடைய அமலை செய்து கொள்ளுங்க, எல்லாரும் ஒத்துழைப்பா இருந்து கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நாளைய மறுமை நாள் அல்லாஹ் அதை 10 ஆக்கி தருவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் கொடுப்பதை பல மடங்காக திருப்பி கொடுப்பான். எங்களுக்கு நல்ல மௌத்தை தருவான். நாளை மௌத்துக்கு பின்னாலும் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல், மௌத்துக்கு பின்னாலும் மக்கள் இருள் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பத்திலே மறுமையிலே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அமல் இந்த சதகாவுடைய அமல். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதகாவுடைய அமலை கொடுத்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை, அனைத்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய கூட்டத்திலேயே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய செல்வமாக எங்களுடைய செல்வங்களை ஆக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை மறந்த செல்வங்களாக எங்களுடைய செல்வங்களை ஆக்கி விடாத. யா அல்லாஹ், உன்னை மறந்த பொருளாதாரமாக, வியாபாரமாக, தொழில் ஸ்தாபனங்கள் ஆக்கி விடாத. யா அல்லாஹ், எங்களை பொருளாதாரங்களை கொண்டு நாளைய மறுமையில எங்களுக்கு நிம்மதியான ஒரு இடத்தை தந்திரியா அல்லாஹ். எங்கட பொருளாதாரத்துக்கு நாளைய மறுமையினால பாபு சதகாவுடைய வாயிலா சுவருக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையில கூட்டமாக சுவருக்கு நுழையக்கூடிய பாக்கியை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தான இந்த உலகத்தின் அளவுகள் நிறைய செய்துவிட்டு மௌத்தாகக்கூடிய நல்ல மனிதர்கள் கபூல் செஞ்சு விடுவாயாக. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் எங்களுடைய கண்ணுக்கு படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இதற்கு பின்னால் அவர்கள் எங்களை கண்ணுக்கு காட்டித்தாயா அல்லாஹ். அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய துவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். இந்த துவாவை தனிப்புரை கிருபையை கொண்டு ஏற்றுக்கோயா அல்லாஹ். அதே போல முன்னால் நிறைய நலவுகளை செய்து விட்டு போன முன்னோர்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அந்த முன்னோருடைய தியாகம், அந்த முன்னோருடைய சதகா, அதனால தான் அந்த உலகத்துல இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்களை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோடு ஆக்கிவியா அல்லாஹ். அந்த சீதேவிகளுக்கு நீ சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். நாளுக்கு நாள் அவருடைய அந்தஸ்துகளை கூட்டி விடியா அல்லாஹ். அப்படியான நல்ல சீதேவிகளை தொடர்ந்து எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ். இந்த நாட்டில் உருவாக்கி விடியா அல்லாஹ். தனவந்தருடைய உள்ளங்கள் ஏழைகளுடைய பெருமதியை மதிப்பை போட்டு விடியா அல்லாஹ். தேவையுள்ளவருடைய பெருமதியை போட்டு விடியா அல்லாஹ். இந்த துவாவை சரிப்புரை கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. எதுவெல்லாம் கேட்க மறந்தோமோ அதை கேட்டபடி கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.